இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன் என்று சொல்லி ஒரு விருந்திற்காக அவர் காத்திருந்த ஒரு வாஞ்சையை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வசனம் 7 பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது என்று இங்கே தொடங்குகிறது. பஸ்காவை பலியிட வேண்டிய, அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள் அவர்கள் 8 நாட்கள் கொண்டாடும் பொழுது அந்த பண்டிகையினுடைய முதல் நாளிலே அந்த பஸ்காவுடன் ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் ஆரம்பிப்பார்கள். ஆகவே பேதுருவையும் யோவானையும் இயேசு அழைத்து, பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க என்று அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அவர்கள் எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபொழுது, வசனம் 10 நகரத்தில் நீங்கள் பிரவேசிக்கும்போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒருவன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அவனுக்கு பின் சென்று அவன் பிரவேசிக்கும் வீட்டுக்குள்ளே நீங்களும் போங்க. அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு அறையை உங்களுக்கு காட்டுவான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே பேதுருவையும் யோவானையும் அனுப்பினதை பார்க்கிறோம். அவங்க போகிறாங்க. வசனம் 13 சொன்னபடியே கண்டு பஸ்காவை அங்கே ஆயத்தம் பண்ணினார்கள். வசனம் 14 வேலை வந்தபொழுது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் யூதாஸ்காரியோத்தும் சேர்ந்து அங்கே பந்தி இருக்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி இங்கே அவர்களோடு கூட அந்த தன்னை குறித்து எழுதப்பட்ட அந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்கு தமது காத்திருப்பை பற்றி கூறுகிறார். இந்த பஸ்கா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கிற நேரமாக இது இருக்கிறது. இஸ்ரவேலின் விடுதலையை நினைவூட்டிய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலி அகில உலகத்தினுடைய விடுதலையின் நிழலாகவே இருந்து வந்தது. கிறிஸ்து என்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலியுடன் அது தன்னுடைய இடத்தை நிறைவு செய்து அது முடித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய முடிவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஏற்படுத்துகிறார். அது அவரது பாடு மரணங்களின் நினைவு கூறுதலாக அவைகள் இருக்கிறதை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். நாம் மாதந்தோறும் அதனை நாம் ஆசரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அத்துடன் இஸ்ரவேலருக்கு இருந்த சிறப்பு உடன்படிக்கைக்கு அகில உலகத்திற்கான புதிய உடன்படிக்கை உண்டானது என்பதை இங்கே இயேசு கிறிஸ்து இங்கே நிரூபித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது புதிய உடன்படிக்கை உண்டாகிவிட்டது. பஸ்கா ஆடுகள் இனி தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையான பலியாக மாறப்போறதில்லை. இனிமே நாதான் அவருக்கு ஒரு சுகந்த வாசனையான பலி, ஒரே விதமான பலிகளை நீங்கள் இனிமேல் செலுத்த வேண்டியதில்லை. உலகம் அனைத்திற்கும் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியான ஒரு பலியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். அதை நினைவு கூறும்படி, பாடுகள் மரணத்தை நினைவு கூறும்படி மாத்திரம் இதை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை இந்த பஸ்கா நாளிலே அவர் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று அங்கே ஆண்டவர் தன்னுடைய பாடு மரணத்தை நிறைவேற்றும்படியான ஒரு புதிய உடன்படிக்கையை அங்கே அவர் அறிமுகப்படுத்தி உலகம் அனைத்திற்கும் இந்த ஒரு விடுதலைத்தான்
இந்த ஒரு காரியம்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய அவரை குறித்து நினைவுகூறுதலாக வந்த அந்த காரியத்தை இங்கே இயேசு நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 18வது வசனத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காரியங்களை இங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் ரகசியமாக வரும்பொழுது அவருடைய சபையாகிய மணவாட்டி அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அங்கே மத்திய ஆகாயத்தில் அங்கே சந்திக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடைபெறும். ஆனால் அந்த கல்யாணத்திற்கான விருந்தானது இங்கே பூமியிலே அது 1000 வருட அரசாட்சியினுடைய தொடக்கத்தில் நடக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் அப்படின்னு சொல்லுகிறாரே, தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் என்றும் சொல்லுகிறாரே, அந்த காரியமானது பூமியில் 1000 வருட அரசாட்சியினுடைய தொடக்கத்தில் நிறைவேறும் என்பதை நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மத்திய ஆகாயத்தில் அல்லது பரலோகத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இயேசுவினுடைய கல்யாணமானது மணவாட்டியாகிய சபை அவருக்கு பிதா பரிசாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சுத்தமும் பிரகாசமுமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது என்று சொன்னால், சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம் என்ன, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்னன்னு சொன்னால், அந்த மெல்லிய வஸ்திரமானது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்படுகிறது. மணவாட்டியாக இன்றைக்கு கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக பணி செய்து கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட திருமணமானது முடிந்துவிடும். ஆனால் விருந்தானது 9ஆம் வசனத்தில் பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லி 9ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கல்யாணம் பரலோகத்தில் மத்திய ஆகாயத்தில் நிகழும், ஆனால் விருந்து பூமியிலே நிகழும் என்பதற்காக மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலும் ஒரு விருந்தின் ஓமையை இயேசு சொல்லுகிறார். லூக்கா 14வது அதிகாரம் 16 24 வரையிலும் ஒரு ஓமையை சொல்லுகிறார். மத்தேயு 25 1 13 வரை அங்கே மணவாளனும் அங்கே கன்னிகைகளும் என்கிற மணவாட்டியும் கன்னிகைகளும் என்கிற ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதை யூதர்களுடைய பின்னணியில் பார்க்கும்பொழுது ஒரு பொது இடத்தில் வைத்து அங்கே திருமண காரியமானது நிகழ்கிறது. அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து அங்கே இந்த உலகத்திற்கு அவர் வருகிற காரியம், தன்னுடைய வீட்டிற்கு அவர் வரும்பொழுது, தன்னுடைய வீடாகிய இந்த உலகத்திற்கு அவர் திரும்ப வரும்பொழுது அங்கே கன்னிகைகள் அவரை வரவேற்க வேண்டும். இது இஸ்ரவேலர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் மணவாட்டியாகிய சபையாய் இருக்கக்கூடிய நம்மையும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவையும் காத்திருந்து அவர்கள் வரவேற்கிற கன்னிகைகளாக இங்கே அவர்கள் உருவகப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் காத்திருப்பார்கள். அங்கே வந்தபோது இயேசு கிறிஸ்துவையும் மணவாட்டியும் வரவேற்ற பின்பு கல்யாண விருந்து மணவாட்டிக்கு அழைப்பல்ல, கல்யாண விருந்து புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அது அழைப்பாக அது கொடுக்கப்படுகிறது. அது இந்த பூமியிலே 1000 ஆண்டு தொடக்கத்திலே அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களாகிய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போதுதான் இஸ்ரவேலருடைய உயிர்த்தெழுதலே நடக்கிறது. 1000 ஆண்டு ஆட்சியினுடைய அந்த தொடக்கத்தில் தான்
அங்கே சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் உயிர் பெறுகிறார்கள். அங்கே மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது, அதாவது அந்த பீஸ்ட் என்கிற மிருகம் கொடுக்கிற அந்த 18 இலக்கமுடைய அந்த சிப்பை மாட்டாதவங்க எல்லாரும் தங்கள் கைகளிலேயோ நெற்றிகளிலேயோ மாட்டாமல் அது நிமித்தமாக உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவித்து மரித்தவர்கள் அந்த நாளிலே உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட அவர் கொடுக்கிற அந்த விருந்திலே பங்கு கொண்டு அவரோடு கூட ஆட்சி செய்வார்கள். அது வருமளவும், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் அது நிறைவேறுகிற வரையிலும் நான் அதை செய்ய போகிறதில்லை. இப்பொழுது உங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். நான் இனிமேல் என்னுடைய பிதாவினிடத்திற்கு போவேன். நான் மத்திய ஆகாயத்தில் வந்து ரகசிய வருகையில் மணவாட்டியாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற வரையிலும் இந்த காரியத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். அதற்கு பின்பாக மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து சபையாகிய மணவாட்டிக்கும் அங்கே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடக்கும் 7 ஆண்டுகள் உபத்திரவ காலங்கள் முடிந்த பின்பாக அவர் திரும்பவும் இந்த பூமிக்கு வரும்பொழுதுதான் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கும். அங்கேதான் இஸ்ரவேலர்களும் மற்ற புறஜாதிகளும் கன்னிகைகளாக அவரை வரவேற்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆகவே இந்த காரியத்தை கருத்திலே கொண்டு இந்த நாட்கள் சபையின் நாட்கள், கிருபையின் நாட்கள், இந்த கிருபையின் நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கென்று ஏற்படுத்தி தந்த புதிய உடன்படிக்கையை, அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நெருங்கி வாழுவோம். அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே மாறாதே. வேகம் மீது இயேசு ராஜன் வேகம்